பார்த்து. ஓகே பாய். மரியாதையா அவளை இறக்கி விட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு. புரியுதா? தேவையில்லாமல் யோசிக்காத. போகிற வரைக்கும் 2 வார்த்தை. என்னை பற்றி உனக்கு தெரியாதா? ஒளிஞ்சு போ. வெள்ளை வெள்ளை பல்ல வச்சுட்டு சிரிக்காத நாய. பாய் டி. see you. பத்திரமா இரு. கைக்கு வந்ததும் சொல்றேன். கண்டிப்பா சொன்ன. ஓகே, கீப் இன் டச். சரி, பாய், டேக் கேர். பாய். ஏய், கொன்றுவேன் ராஸ்கல். ஜானு, அப்போ சுபா இல்லைனா தான் நீ என் கூட பேசுவ இல்ல? ராம், நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? என்ன அவசரம் இன்னும் மேலே பண்ணிக்கலான்னு? ராம், நான் சீரியஸா கேக்குறேன், ஏன் என்ன பண்ணிக்கல? யாரும் முன் வரலன்னு வச்சுக்கோயேன். நான் கெஞ்சி கேட்குறேன் ராம், தயவு செஞ்சு சொல்லிடு. என்னால தான் நான் கூட ஓகே, ஆனா சொல்லிடு, எனக்கு தெரியணும். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ராம், சொல்ல புரியா இல்லையா? அப்போ ஜானு ஹோட்டல் வந்துருச்சு. ராம், என்ன இறக்கி விட போறியா? இல்லை சுபா சொன்னால. என் கூட கொஞ்சம் கூட பேசணும்னு தோணலையா? சச்சா அப்படிலாம் இல்லை. நாளைக்கு காலை நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். என் நம்பர் எடுத்துக்கோ. ஜானு, நான் ஒன்றும் வேணும். சொல்லு ஜானு. ராம், கிளம்பிட்டியா? சொல்லு ஜானு, எதுவும் வேணுமா? இல்லை, எங்க இருக்க? ஜானு, ரொம்ப தூரம் போயிட்டியா? ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? உன்னை எங்கே விட்டணும் அங்கேயே தான் நிற்கிறேன். நினைச்ச தப்பா? சாரி. 22 வருஷம். தேங்க்ஸ். ஜானு, இப்போ சொல்ல எங்கே போகலாம்? சுபா சுபா சுபா. சுபா எங்கடா இருக்க? இந்த கிண்டிக்கிட்ட. அவளை இறக்கி விட்டியா? இறக்கி விட்டு போயிட்டு இருக்கேன். எதுவும் சொன்னாளா? இல்லையே, அம்மாவை பற்றி கேட்டா. அப்புறம் அதுக்குள்ள எதுவும் பேசணும்ல, ஹோட்டல் வந்துச்சு, அப்படியே இறக்கி விட்டு கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? சரி,
நீ ஒண்ணு நினைச்சுக்காம போய் படு என்ன. ஆ சரி ஓகே நான் காலையில கூப்பிடுறேன். ஓகே. ஹலோ, எங்கடி இருக்க? நான் ரூம்ல இருக்கேன். காலைல எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 5:50. எங்க இங்க இருந்து திருச்சி போய் போறியா? ஆமா, இங்கேருந்து திருச்சி, அங்கேருந்து சிங்கப்பூர். சரி, நீ ரீச் ஆனதும் கூப்பிடு என்ன. சரி, அட்லீஸ்ட் மெசேஜாவது அனுப்பு. சரி கண்டிப்பா. ஓகேடி, பை. இப்போ சொல்லு எங்கே போகலான்னு. சும்மா எங்கேயாவது போ. சும்மா எங்கேயாவதுனா தெரில, நீயே சொல்ல. என்ன ஏன்டா கேட்குற? எனக்கு எப்படி தெரியும்? எங்கேயாவது போ. ஏய் நான் ஏதோ தைரியத்தில் சொல்லிட்டேன் வான்னு. நான் எங்கேயும் போனதில்லை, நீயே சொல்ல எங்கே போகலான்னு. சலூன் போலாமா? சலூனா? ம். நசபாக் மார்க்கெட் உள்ள போனீங்கன்னா அந்த ரோடு அப்படியே லெஃப்ட்ல கருவாகும். அங்க ஒரு கவட்டை வரும். அந்த கவட்டால ரைட்ல போகணும். குறுக்க பேசாதீங்க, அப்புறம் நான் பேசுறது இப்படி காதுல விழும். அந்த கவட்டால ரைட்டு போனீங்கன்னா 2வது ரைட்டு, அங்க ஒரு கார்பரேஷன் பேங்க் வரும். அதே ரோட்ல 3வது வீடுங்க. பெல் அடிச்சிங்கன்னா புசு புசுன்னு ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்கும். ஓனர் பொண்டாட்டிங்க. ஆமா. தண்ணியா செக்கச்சவேல்னு இருக்கும். நெசபாகத்தில் தண்ணி அப்படிதான் இருக்கும். கண்ணாடி மாதிரி தண்ணி வேணும்னா கேக்கு நகர் வலசரவங்க தான் பார்க்கணும். முடி வரீங்க வெட்டினியா? இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன். ஒரு பிரச்சனை ஓடுது, காலைல பேசுகிறேன். முன்னாள் தெரியுமா? அப்படியே சொல்லுவேன். தாடி மேச ஒன்றா சேர்த்து முன்னாள் தெரியும் சொல்ல மாட்டேன். சின்ன வயசு எங்கள் அப்பா இவனை கூப்பிட்டு வந்து ஒட்ட வெட்டுமாரு. இவன் விட்டு வெட்டுமா. மெட்ராஸ் வந்து புதுசில் தஞ்சாவூர் பஸ்ஸை பார்த்தா போதும், சோகமாக மூஞ்சி தொங்க போட்டிங்க வந்து உட்காந்துப்பான். இருக்கு பைய சொல்லுமா எப்படி வெட்டணும்? ரஜினி மாதிரியா, கமல் மாதிரியா, அஜித் மாதிரியா, விஜய் மாதிரியா, சூர்யா மாதிரியா? அது கேட்குறேன். அங்கிள், 10th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரியே வெட்டணும். எந்த வருஷம்? 94. ஓஹோ, 94 ஆமா. கண்டிப்பாக தாண்டி எடுக்கணுமா? எங்க வரீங்க? கரடி மாதிரி இருக்கு, செதுக்க டைம் ஆகும். உட்காந்து வேடிக்கை பாருங்க. ஓகே, உட்காந்துக்கோ. திரும்படா. பாதி வெயிட் குறைஞ்சிச்சுரா. கண்ண முடதரா. ஓகேவா? டபுள் ஓகே. சரி உட்காருங்க. உங்களுக்கு ரெட்டை ஜடை போட்டோம். ஐயோ, எனக்குலாம் வேணாம். சரி கடையை காலி பண்ணுங்க, சாத்தணும். நீ வெயிட் பண்ண வரேன். யாரும் நினச்சி பேசுறேன். சும்மா ஒன்றும் நினைக்கல, எல்லாம் புரியுது போ. எந்த புரியுது? புரியுது போப்பா. அதான் என்ன புரியுது?